நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கங்க. இந்த வீடியோவில் சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்குது. நம்ம ஒன்றா பார்க்கலாம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 9 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் ட்ரேட் ஆனது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 பாயிண்ட் தான். அதே இடத்துல தான் நிஃப்டி இருக்குது. நிஃப்டியோட சார்ட்டை வேணால் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா 4 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த லைனுக்கு கீழே இன்னும் இது வரைக்கும் க்ளோசிங் வைக்கல. நாளைக்கு வெள்ளிக்கிழமை வாரத்தோடைய கடைசி நாள். நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுன்னு பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஆனால் நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது வரைக்கும் அந்தளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. மிட் கேப் நல்ல ஒரு செல்லிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஆட்டோ இண்டெக்ஸ் நல்ல ஒரு செல்லிங்கு, ஐடி நல்ல ஒரு செல்லிங்கு, பியூசி பேங்க்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரியாலிட்டி, மெட்டலு, மீடியா எல்லாமே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல இன்றைக்கி. நிஃப்டி மிட் கேப்பு நம்ம நேற்று ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தோம். மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பேரல் சேனலில் எண்டிங்கில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு. இங்கே ஆல்ரெடி வருங்க பாருங்கள். லைட்டாக பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு செல்லிங்கு டவுன் சைடும் டச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஹைப் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு செல்லிங்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5வது டைமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மறுபடியும் ஒரு செல்லிங்கு. இந்த டவுன் சைடு வருதா இல்லை இந்த இங்கேருந்து மேலே போதான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் கொஞ்சம் மிட் கேப் வச்சுருக்கணும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் சில பங்குகளுடைய தகவல் இருக்குது. நம்ம ஒன்று பார்க்கலாம். லைடார் இன்ஜினியரிங் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் புக் வந்து பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா 2800 கோடிக்கு மேலே வந்து ஆர்டர் புக் வச்சுருக்காங்க. அந்த கம்பெனியோட ரிசல்ட் வந்திருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். ரிசல்ட்டு பாருங்கள். நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5.5% மேலே இறங்கியிருக்கு. ஸ்டாக் வந்து உச்சத்தில் தான் இருக்குது. நல்ல ஒரு லோ ரேட்லேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை போய்ட்டு இப்போ ஒரு சைடு வேல தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள் ரிசல்ட்டு சேல்ஸ் நல்ல ஒரு அருமையான ஒரு சேல்ஸு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 12லேருந்து 13 கூட்டியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் கூட்டியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கல 46 கோடியிலேருந்து 66 கோடி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. குவார்டர் இயர் ஆன் இயர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹையில் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா தவற விட்டுட்டோம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எப்போயுமே ஒரு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ரொம்ப 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 முக்கியம்னு சொல்லுவேன். இந்த ஸ்டாக் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயும் எடுத்துருக்கோம்னா இந்த வழியில் தான் என்ட்ரி எடுத்துருக்கணும். ஆனால் இந்த ஸ்டாக் ஆல்ரெடி ஹையில் போயிருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட்டு. இன்னைக்கு ஸ்டாக் நல்ல ஒரு டவுனு. வாட்சஸில் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஷேர் ஹோல்டர் படங்கள் பார்க்கல ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அதர்ஸ்ன்னு போட்டு ஒரு 3% வச்சுருந்தவங்க பார்த்திங்கன்னா ஸ்டாக்கை விற்றுருக்காங்க லைடார் இன்ஜினியரிங்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் புக் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2800 கோடிக்கு மேலே வந்து ஆர்டர் புக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்கான் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மும்பை வாட்டர் டேனல் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1918 கோடி மிகப்பெரிய ஒரு ஆர்டர்னு சொல்லலாம். அப்ஸ்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இந்த ஸ்டாக் வச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் நியூஸும் சொல்லலாம். அதுக்கப்புறம் சில ஸ்டாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடச்சி இது ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்டாக்கு தான். சில ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பவர் கிரீட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் நம்ம பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸு ஃப்ளாட்டு தான். எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கூடியிருக்குங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 45லேருந்து 82 நல்லாவே கூடியிருக்கு. அதர் இன்கம் நல்லாவே கூடியிருக்கு. இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடன் வந்து பார்த்திங்கன்னா 2000 கோடிக்கு மேலே கடன் பே பண்ணியிருக்காங்க. டிப்ரிசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3000 கோடிக்கு மேலே இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேக்ஸ் பே பண்ணலை. இப்போ 20% டேக்ஸ் பே பண்ணால வந்து பார்த்திங்கன்னா 3592 கோடி. லாஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா 4546 கோடி. அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 1000 கோடிக்கு மேலே கம்மியாக இருக்குது. குவார்ட்டர் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடி. எப்போவுமே நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஸ்டாக்குமே நல்ல ஒரு டவுனில் வரும்போது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். ஒரு க்ராஷ் ஆகும்போது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்ப்பேன். எந்த ஒரு ஸ்டாக்கு ரிசல்ட் சரியில்லை நல்ல கம்பெனி இந்த குவார்ட்டர் ரிசல்ட் சரியில்லை அடுத்த குவார்ட்டர் நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க. நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கு தான். இந்த ஸ்டாக் எத்தனை % டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா 3% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி அதுக்கு மேலே ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தது. எதுக்காண்டினா இது ரிசல்ட்டுக்காண்டி வெயிட்டிங்கில் இருந்தது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஎஸோடு சொல்லியிருந்தேன். பிஎஸும் அதே மாதிரி நிலைமையில் தான் இருக்குது. அதை நாம் அப்புறம் அந்த சார்ட்டு பார்க்கலாம். நல்ல முக்கியமான ஒரு சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி இங்கே ஒரு கேப் ஃபில் இருக்குது.
இந்த கேப் ஃபில்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வச்சுருக்காங்க. இந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்கு. இங்கேருந்து ரிவர்சல் ஆகுதா இல்லை இதுக்கு கீழே வருதான்னு பார்க்கணும். இதோடைய அடுத்த சப்போர்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்போ கிடையாது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம வரைஞ்சி வச்ச முக்கியமான ஒரு டிமாண்ட் ஜோன். மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. 1, 2, 3 டைம் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த லைனை இந்த கேப் ஃபில் முடிச்சுட்டு பார்த்தீங்களா, அதை பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைடு வந்துச்சுன்னா இது ஒரு முக்கியமான ஒரு டிமாண்ட் ஜோனாக இருக்கும். நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பவர் கிரிட்டு ரிசல்ட் அந்தளவுக்கு மோசம் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணிக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் டேக்ஸ் பே பண்ணலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 குவார்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது. அடுத்தது நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டருடைய ஃபேவரட் ஸ்டாக்னு சொல்லலாம் சம்வர்தனா, மதர்சன். இந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஆட்டோமொபைல் ஸ்டாக்குன்னு சொல்லலாம் செக்டாரில். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ₹105 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையில் உச்சத்தில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. இன்றைக்கி கூட நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆயிடுச்சு. சேல்ஸ் பார்க்கையிலே 35,244 கோடி மிகப்பெரிய ஒரு சேல்ஸ் சொல்லலாம். லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு 1000 கோடி கிட்ட மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அது முக்கியமான காரணம் என்ன, இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் கூடியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. ஈரானியர் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஈரானியர் நல்ல ஒரு ரிசல்ட்டு. குவார்ட்டர் அந்தளவுக்கு பெருசாக ஒன்று ரிசல்ட் இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் நிறையா எக்ஸ்பென்சஸ் கூடியிருக்கு. ஷேர் ஹோல்டர் பேட்டர் நம்ம பார்க்குறது செஞ்சு வச்சுருக்காங்க. ப்ரொமோட்ரு அதே தான் வச்சுருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மதரசன், சமர்த்தனா இதோடைய டெக்னிக்கல் வியூ நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கு ஹையில் தான் இருக்குங்க. சமர்த்தனா, மதரசன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பேரல் சேனலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்குது. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம முக்கியமான டிமாண்ட் ஜோன் போட்டிருந்தோம். அதை பிரேக் அவுட் பண்ணி தான் மேலே போயிட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரல் சேனல் மேலே தான் இன்றைக்கி டச்சாக இருக்குது. எப்போ கீழே வரும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பார்ப்போம். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த பேரல் சேனல் இங்கே டச் பண்ணும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். நான் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது ரிசல்ட் வரனால. ஸோ ஒரு வேளை ரிசல்ட் சரியில்லைன்னு சொன்னால் அது கீழே இறங்கணுன்ற ஒரு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 50% பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு. இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு தான். சேல்ஸ் நல்லாவே கூடியிருக்குங்க. ஒரு 700 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் கூடியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 413 கோடி, 512 கோடி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே அதிகமாக தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ரிசல்ட் தான். ஆனால் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஏறலை இன்றைக்கி. ஏன்னு தெரியல. நல்ல ரிசல்ட்டு. பெருசாக ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர் நல்ல ரிசல்ட்டு. ஈரானியர் வந்து பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 425 கோடி, 510 கோடி நல்லதாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் என்னமோ தெரியல ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஏறலை. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சேமு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்காங்க. ட்ரெண்டு அதோடைய சார்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லோலேருந்து நல்லா ரைஸ் ஆகிருக்குங்க. நல்லா ரைஸ் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரைஸ் ஆகி இங்கே ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிவிட்டு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கு. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்க்யூர் ஃபார்மா. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம். நல்லா கண்டினியூவாக ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு 36,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஸ்டாக்கு தான் இது. ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிப்லா, அதுக்கப்புறம் வந்து சைல்ட் லைஃப் சயின்ஸு, அப்புறம் சன் ஃபார்மா இந்த மாதிரி ஸ்டாக் பின்னாடி தான் போகிறோம். இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம கவனிக்கிறதே கிடையாது. நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து 19 21 கோடி இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 244 கோடியிலேருந்து 292 கோடி நல்ல ஒரு நெட் ப்ராஃபிட் குவார்ட்டர். ஈரானியருக்கு பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 215 கோடியிலேருந்து 292 கோடி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் க்ரோ ஆகிட்டே தான் இருக்குங்க. பாருங்கள் 7.21 இபிஎஸ், அதுலேருந்து பாருங்கள் 15.50 கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் இருக்குள்ள கம்பெனி தான் இந்த கம்பெனி. இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஐபிஓ வந்த கம்பெனி. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ, டிஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பாசிட்டிவ். பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் கேட்ட சில ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். விக்ரம் சோலார் ஒரு நண்பரோட கேட்டிருந்தார் நம்மளுடைய வீடியோவில், நம்ம யூடியூப் சேனலில். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ₹174 இருக்குங்க. நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு வந்து ₹400 வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுனு.
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இபிசி அண்டு ஓஎம் ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. சோலாருடைய பேனல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வெப்சைட் என்ன காமிக்கிறேன். ரிசல்ட்டு வந்துருச்சான்னு தெரியல, பார்ப்போம். ரிசல்ட் இன்னும் வரலங்க. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர் மார்ச்சில் ஈரானியர் நல்லா தான் இருக்குது. இந்த குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா 133 ஒரு 150 கோடி பண்ணாங்கன்னா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஈரானியர் பார்க்கையிலே நல்லா தான் ரிசல்ட் இருக்குது. ஃபண்டமெண்டலாக பார்க்கையில இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. கடனும் கிடையாது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் நல்லாவே ஹோல்ட் பண்ணுறாங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஇ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விக்ரம் சோலார் ஸ்டாக்கை பார்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் நல்லா கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதோடைய டெக்னிக்கல் சார்ட் பார்க்கலாம். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பாலத்தில் படுத்து கிடக்குங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய 57% வந்து பார்த்தீங்கன்னா 58% டவுனில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணலை. இது ஒரு ட்ரெண்ட் லைன் வேணால் நம்ம வரைஞ்சி பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் அவுட் பண்ணதுன்னு தெரியல. ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் நல்ல ரிசல்ட்டு. இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருதுன்னா செப்டம்பர்லேருந்து போட்டிருக்காங்க. இந்த ரிசல்ட் ஒன்றும் டேட் வரவே இல்லை. செப்டம்பர் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இதோடைய அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டை ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு டவுன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன ரீசன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியோடைய ஐபி வரப்போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரே ஒரு ஸ்டாக் தான். என்எஸ்டியில் வரவும் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அதே மாதிரிக்கா என்எஸ்சி வந்த பிறகு இந்த பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக கொடுக்கல. அதனால் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக டவுன் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி எந்த ஸ்டாக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு நம்ம மல்டி பேக்கர்னு சொல்லி லிஸ்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு அருமையான ஒரு ஏற்றம், கண்டினியூ ஒரு ஏற்றம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலேருந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 22% ஏறி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைனை டச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பாலு போர்ச்சு இந்த ஸ்டாக்கும் நல்லா ஏறி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டாக்லாம் ஏறி இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். பின்லேப்பு, டைனாமிக் கேபிள் இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்த ஸ்டாக்கு தான். நிறைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஏறி இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் எந்த ஸ்டாக்கை பற்றி நமக்கு ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்கோம் நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான். எந்த ஒரு ஸ்டாக்குமே நம்ம பை காலோ செல் காலோ கொடுக்குறது கிடையாது. இதை பேஸ் பண்ணி யாரும் வந்து திரடி எடுக்க வேணாம். அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் இருக்குது. அதில் வந்து இன்ட்ரெஸ்டான நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்குடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம பார்க்குவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேர்னிங் பர்பஸாக இருக்கும். இன்ட்ரெஸ்டான நண்பர்களை ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய நம்பர்கள் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம யூடியூப் சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நம்ம எந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது உங்களுக்கு புரியும். இன்னொரு அருமையான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.